ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேபிபிஆர் கிரியேஷன்ஸ். நேற்று பார்த்தீங்கன்னா சண்டே ஸ்பெஷலாக வீட்டில் ப்ரான் பிரியாணி பண்ணியிருந்தேன். ஸோ அதுதான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன். ஒரு கிலோ ப்ரான் வாங்கிட்டு வந்து அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதில் மஞ்சள்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஊற வைக்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் உப்பு, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா கலந்து விட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 1/2 அன் ஹவர் நான் ஊற வைக்க போகிறேன். அதுக்கப்புறமா வந்து நான் வந்து ஒரு 3 அழாக்கு அரிசியில் இன்றைக்கி பண்ணுறேன். ஸோ அதுக்கு ஒரு 5 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், 4 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன், 5-6 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா. அப்புறம் ஒரு கட்டு புதினா. அதுக்கப்புறம் நம்ம ஒரு அகலமான பாத்திரத்தை வச்சு பிரியாணி செய்கிற பாத்திரமாக வச்சு அதில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் காஞ்சோன்னே ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு இதெல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே பச்சை மிளகா போடுறேன். பச்சை மிளகா போட்டதுக்கப்புறமா நறுக்கி வச்ச ஆனியனு, அது வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு போடுறேன். நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்க்குறேன். தக்காளி வதங்கினதுக்கப்புறமா ஒரு கட்டு புதினாவே சேர்த்து இதெல்லாம் நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து வச்ச ஊற வச்சுருக்க எறாவை எடுத்து அதையும் நல்லா நம்ம எண்ணெயில் வதக்கி அந்த எறா வந்து நல்லா சுருங்கி வர்ற வரைக்கும் நம்ம வதக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 2 டீஸ்பூன் வந்து பிரியாணி மசாலா, 1 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், ஏன்னா ஆல்ரெடி நம்ம ப்ரான்லேயே கொஞ்சம் ஊற வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் தயிர், 1 ஸ்பூன் உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா கிரேவி மாதிரி நம்ம கொண்டு வந்து எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் நான் 3 அழாக்கு அரிசி சொன்னேன் இல்லைங்களா, அதுக்கு வந்து 1 அழாக்குக்கு வந்து நான் 1.25 அளவு தண்ணி வைக்கிறேன். ஸோ மொத்தமாக வந்து 1.25 அளவு நான் தண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு அழாக்குக்கும் அளந்து நான் ஒரு பாத்திரத்தில் எடுத்து ஊற்றி வச்சுப்பேன் நான். ஸோ மொத்தம் பார்த்திங்கன்னா நான் வந்து 3 அழாக்கு அரிசிக்கு வந்து 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி நான் ஊற்றுறேன். அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் கலந்து வச்சுருப்போம் இல்லைங்களா, ஸோ அதோட தண்ணியும் கொஞ்சம் கலந்து அரைச்சி வச்ச அந்த பாத்திரத்தோட தண்ணியும் அதையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் நல்லா கொதித்து வரணும். அதுக்கு தட்டு போட்டு மூடிட்டு ப்ரானும் நமக்கு நல்லா வேகணும். ஸோ தட்டு போட்டு மூடி ஒரு 15 நிமிஷம் வேக விடுறேன். அதுக்கப்புறமா ஊற வச்ச பாஸ்மதி அரிசி எடுத்து இதில் சேர்த்து கலந்துட்டு மறுபடியும் தட்டு போட்டு மூடி வைக்கிறேன். தண்ணி வந்து ஓரளவு சுண்டி இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா பக்கத்தில் வந்து ஒரு தவா வச்சு அது மேலே இதை வச்சு வெயிட்டெல்லாம் வச்சு நான் டம்மில் போடுறேன். டம்மில் போட்டு ஒரு 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சோன்னா சூப்பராக நமக்கு பல நம்மளுக்கு உதிரியாக நம்மளுக்கு பிரியாணி கிடச்சிரும். பாருங்கள், இந்த மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ டம்மில் இருக்கிறத ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியதான். நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.